ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். ஜீரோ டு ஹீரோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது, பார்ட் 7. ஸோ எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 6 இது. ஃபாரெக்ஸ் டைமிங்னா என்ன, செஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஜீரோ டு ஹீரோவில். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே வந்து என்ன வீடியோனா, வாட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இன் ஃபாரெக்ஸ், வாட் இஸ் ஃபாரெக்ஸ் நியூஸ்னு வந்து இந்த டாபிக்குள்ளே நம்ம போவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து பிஃபோராக நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, சப்போஸ் வந்து ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ ஹிட் ஆச்சுன்னா, அந்த நியூஸ் டைமில் ஹிட் ஆகுதுன்னா பிக் கேண்டல்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அது எதனால் மூவ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நான் பிஃபோரேவே வந்து நீங்கள் இந்த நியூஸஸ்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அதிலே வந்து நீங்கள் அவேராக இருக்க முடியும். ஸோ சப்போஸ் வந்து பிக் லாஸ்லாம் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து வந்துடும். ஒரு நியூஸ்லாம் வருதுன்னா ரொம்ப பிக் கேண்டலாக வரும். ஸோ அந்த நியூஸ்லாம் வந்து இப்போது இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல்னால் என்னென்னா, ஒரு கண்ட்ரியோட ரியல் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், அதை பேஸ் பண்ணி தான் கரன்சியே மூவ் ஆகும். சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா, எக்கனாமிக் ஸ்ட்ராங்காக இல்லை வீக்கான டிசைட் பண்ணுறதே அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஸோ ஈஸி எக்ஸாம்பிள் வந்து, இப்போ ஒரு ஷாப் ஓனர் இருக்காங்க. பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா ஷாப்போட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்னஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்கன்னா ஷாப்போட வேல்யூ வந்து லெஸ் ஆகும். ஸோ சேம் லாஜிக் தான், எக்கனாமிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கரன்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்கனாமிக் வீக்காக இருந்தால் கரன்சியும் வீக்காக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ வாட் இஸ் ஃபாரெக்ஸ் நியூஸ்னு வந்து போயிடலாம். ஸோ வாட் இஸ் ஃபாரெக்ஸ் நியூஸ்னால் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ யூஎஸ் தான் வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் எக்கனாமி. ஸோ அந்த நியூஸஸ்லாம் வந்து எல்லா மார்க்கெட்டுமே அஃபெக்ட் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் இந்த நியூஸஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சாக்கணும். இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இந்த என்எஃப்பி, சிபிஐ, எஃப்ஓஎம்சி, ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லாம் இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் வேர் டு சி நியூஸ். ஸோ இந்த நியூஸ்லாம் நீங்கள் வந்து எங்கே பார்க்கணுன்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்கும், இல்லை investing.comனு இருக்கும். ஸோ இதுதான் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி டாட் காம். ஸோ இந்த டாட் காமில் வந்து ஸோ டுடே வந்து எந்த நியூஸும் இருக்காது. சாட்டர்டே சண்டே வந்து மோஸ்ட்லி நியூஸ் இருக்காது. ஸோ அப்கமிங் டேஸில் டிசம்பர் 8 மண்டே வந்து ஹீரோ வந்து பேங்க் ஹாலிடே. அதுக்கப்புறம் டிசம்பர் 9 அன்றைக்கி வந்து ஏயுடி நியூஸ் இருக்குது, இது ஆஸ்திரேலியன் டாலர் நியூஸு. அதுக்கப்புறம் யூஎஸ்டி வந்து ஏடிபி. இந்த நியூஸ்லாம் வந்து ரொம்பலாம் இம்பாக்ட் ஆகாது. இதிலே வந்து இங்கே பாருங்கள், இங்கே ரெட் கலர் ஃபைல்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் இருக்கும். எல்லோ கலர் எதுவும் இல்லை. ஸோ எல்லோ கலர் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோங்க, ஏதாச்சும் இருக்கான்னு. எல்லோ கலர் இப்போ எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எல்லா டேட்டோட நியூஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ரியராகவே முன்னாடி வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் இதில் பார்த்துக்குங்க. இதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஃபார்காஸ்ட்டும் பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்கள் நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ப்ரீவியஸ் வந்து என்ன டேட்டா வந்திருக்கோ ஃபார்காஸ்ட்டில் நீங்கள் பண்ணி ஆக்சுவல் டேட்டா வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுக்காதீங்க. நியூஸ் டைமில் எப்பவுமே ட்ரேட் எடுக்காதீங்க. அது வந்து சம்டைம்ஸ் லாஸஸ்லேயும் போகும். ஸோ இதுதான் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி. நீங்கள் இதெல்லாம் நியூஸஸ்லாம் பார்க்கணும். இந்த இந்த யூஎஸ்டி இந்த ரெட் ஃபோல்டர்லாம் வந்து ஹை இம்பேக்டான நியூஸ். ஸோ இந்த டைம்லலாம் பாருங்கள், அப்கமிங் டேஸில் வந்து டிசம்பர் லெவல் வந்து எஃப்ஓஎம்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜாரம் போல் இவங்க தான் வந்து ஃபெட்ரலோட சேர்மன். ஸோ இவர் தான். ஸோ இவர் தான் வந்து டேட்டாஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவார். அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட எக்கனாமிக் பொறுத்து. ஸோ அவர் தான் அன்றைக்கி பேசுவார். ஸோ டிசம்பர் 11. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஸோ இந்த என்எஃப்பி ஃபஸ்ட்டு நியூஸ்னால் நான் ஃபார்ம் பேரோல். இது வந்து ஜாபோட டேட்டா. என்எஃப்பினா நியூ ஜாப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்கமிங் வந்து நியூஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எவ்ரி ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து மந்தில் வரும். எவ்ரி ஃபஸ்ட்டு ஃப்ரைடேவோட மந்தில் வரும். அங்கே வந்து அது ஏன் இம்பார்ட்டன்னா, இப்போ வந்து மோர் ஜாப்ஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா எக்கனாமிக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்கனாமிக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஓகே, கரன்சியும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா யூஎஸ்டி வந்து அதை பேஸில் வந்து தான் மூவ் ஆகும். ஸோ அப்போ யூஎஸ்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா யூஎஸ்டி செல் ஆகும். ஸோ யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகிடும்ல, அதனால தான் வந்து ஜாப்ஸ் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்கனாமிக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ மோர் பீப்புள் வந்து ஹேர்ன் பண்ணுவாங்க, அப்போ வந்து அவங்க ஸ்பெண்டும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ எப்படின்னா யூஎஸ்டி வந்து பை ஆகும். அதான் சொன்னல, மார்க்கெட் வந்து ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா பை ஆகும். அந்தந்த பேர்ஸ்லாம் சொல்கிறேன் பாரு, யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா செல் ஆகும், ஜிபிபி யூஎஸ்டியும் செல் ஆகும். யூஎஸ்டி ஜேபினா இது வந்து ஃபர்ஸ்ட் கரன்சி. ஸோ யூஎஸ்டி வந்து பை ஆகும். செகண்ட் எது இருக்குது, ஜிபிபி யூஎஸ்டி செகண்ட் இருக்குது. ஸோ அப்போனா அது செல் ஆகும். கோல்டு வந்து செல் ஆகும். கோல்டு வந்து யூஎஸ்டி வந்து வீக்காக ஆச்சுன்னா மட்டும் தான் கோல்டு வந்து மேலே போகும்.
பை ஆகும். ஸோ யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆக சொல்ல செல் ஆகிடும். பாருங்கள், பிகினர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறங்க இந்த என்எஃபிலாம். என்எஃப்இ வந்து எவ்ரி ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஃபஸ்ட்டு மந்த் வரும். ஸோ என்எஃப்இ வந்து அந்த அந்த டைம்லாம் வந்து 10 மினிட்ஸ் பிஃபோராகவும் ட்ரேட் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்து ட்ரேட் எடுங்க. ஸோ வால்டிலிட்டிலாம் கம்மியாகிட்டு போயிரு. பிகினர்ஸ்க்கு வந்து அவாய்ட் பண்ணுறங்க. சிபிஐ வந்து இது வந்து இன்னொரு நியூஸு. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இது வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு. இது வந்து ப்ரைஸஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, லைக் வந்து மில்க்கு, பெட்ரோலியமு, ஃபுட்டு, ரெண்ட்டெல்லாம் அங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் இன்க்ரீஸ் ஆக சொல்ல வந்து பீப்புள்ஸ்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அது வந்து அதனால தான் இந்த இன்ஃப்ளேஷன் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இப்போ புரியாது. ஸோ என்னன்னு ஒரு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இந்த நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த டைமில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஆனால் வந்து இந்த நியூஸஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. ட்ரேட் மட்டும் எடுக்காதீங்க. இது வந்து ஒன்ஸ் எவ்ரி மந்த், ஒரு மந்தில் அந்த செகண்ட் வீக்கில் அந்த மாதிரி வந்துடும். என்எஃப்பிக்கு அப்புறம் வரும் இந்த நியூஸ்லாம். ஒய் இம்பார்ட்டன்ட்னா, ஹை இன்ஃப்ளேஷனா ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபெட் மே இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபெட் வந்து அதான் ஃபெட்ரல் பேங்க் இருக்குங்களே, அவங்களோட அந்த ஃபெட்ரல் ரிசோர்ஸஸ் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அப்போ வந்து கரன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா யூஎஸ்டி பேர் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பை ஆகும். ஸோ யூஎஸ்டி செகண்டரி பேர் யூஎஸ்டி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செல் ஆகும். ஸோ இந்த டைம்லாம் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்ஓஎம்சி. ஸோ எஃப்ஓஎம்சி அப்கமிங் டேஸ்லையும் இருக்குது. எஃப்ஓஎம்சி என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிசிஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணுவாங்க. ஐயாவா இல்லை சேமாவா இல்லை லோ பண்ணலாமா இல்லையா ஃப்யூச்சர் எக்கனாமிக் வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த அந்த பர்சன்ஸ்லாம் இருந்து ஸோ பேசி ஒரு டேட்டாஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இயர்க்கு 8 டைம்ஸ் தான் வரும். பேங்க் லோன்ஸு, இன்ஃப்ளேஷன்ஸு, குளோபல் மணி ஃப்ளோ அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி தான் அந்த நியூஸே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த யூஎஸ்டி ஸ்ட்ராங்னா அக்காஷி ஸ்பீச்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து ப்ரீவியஸ் மந்த் வந்து எஃப்ஓஎம்சி நடந்துச்சுன்னா அதே டேட்டா கூட சேமாக வந்து இந்த இந்த மந்த்துக்கும் சேமாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கரன்சி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதே வந்து டோவிஷ்னா எப்போ வேணால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ எப்போ வேணால் வந்து வீக் ஆகலாம் யூஎஸ்டி. அதுக்காக தான் அக்கஷன் இந்த டோவிஷ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறங்க. ஆனால் நியூஸஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு கீ பாயிண்ட், ஃபண்டமெண்டல். இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து டெக்னிக்கல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து ஒரு கரன்சியில் ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு எலெக்ஷனோ ஒரு வாரோ ஏதாச்சும் போகுதுன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டே மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஜிடிபி. இது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுதான் எக்கனாமிக் வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்துன்னா ப்ரொடக்ஷன். இப்போ வந்து 1 இயரில் எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் அந்த அந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சரிங்கோ எல்லா ப்ராடக்ட் செல் பண்ணுறதோ ஸோ அதை மெஷர் பண்ணி தான் ஜிடிபியே இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரி வந்து ஏர்ன்ஸ் மோர் மணி. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் வந்து எல்லாரும் பை பண்ணி வாங்கினாங்கன்னா க்ரோத் ஆகிருக்கும்ல, அந்த எக்கனாமிக்கோட க்ரோத் ஆகிருக்கும். ஸோ அதுதான் சிம்பிளாக அதுமாரி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ எப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரைஸை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அதிக ரேட்டில் செல் பண்ணாங்கன்னா ஃபார்மர்ஸும் ஹாப்பி. ஸோ வாங்குறவங்க வந்து வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டேக்ஸஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதேமாரி தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேக்ஸ் மொபைல்ஸ் அந்த ஃபேக்ட்ரிஸில் மேக்ஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, கிளாத்ஸ் செல் பண்ணுறது. இப்போ வந்து சம் ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குன்னா அவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸில் க்ரோஸில் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த கண்ட்ரிக்கு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு குவார்ட்டருக்கு ஒரு டைம் தான் வரும். இப்போ வந்து குவார்ட்டர்னா இப்போ 12 மந்த்ஸ் இருக்கா, ஸ்ப்ளிட் பண்ணால் 4 குவார்ட்டர்ஸ் வரும். ஸோ 4 குவார்ட்டர்ஸ் வந்து டிவைடட் பண்ணால் 3 மந்த்ஸ் வந்துடும், 3 வந்துடும். இப்போ 12 டிவைட் பை 4னா 3ன்னு வந்துடும். ஸோ அதனால தான் 3 நியூஸஸ் மட்டும் வரும். இயர்லி 3 நியூஸஸ் மட்டும் தான் வரும் இது ஜிடிபி. ஸோ இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இது வந்து ஜாப்லெஸ். லைக் வந்து எப்படின்னா எவ்வளோ பேர் வேலை இல்லாத இருக்காங்க, எவ்வளோ பேர் வேலையோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட டேட்டா மாரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் ஹெல்த்தி எக்கனாமிக்காக இருக்கும். இப்போ வந்து கம்மி பேர் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்ட்ரி வந்து ஹெல்த்தியாக இருக்கும்.
அதே வந்து ரொம்ப பேர் வேலை இல்லாத இருந்தாங்கன்னா, அந்த எக்கனாமியே வந்து ரொம்ப லோவா இருக்கும். லைக் வந்து அந்த கண்ட்ரி இப்போ எப்படின்னா, அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்களால வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. எங்கேயும் போக முடியாது. ஸோ, அதனால வந்து அந்த கண்ட்ரிக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து லோவரா வந்துச்சுன்னா, அதான் அதிகம் பேர் வேலை இருக்காங்க. ப்ளஸ் அதான் லோவரா சொல்றேன். அப்போனா யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ என்னன்னா, என்ன யூஎஸ்டி பேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பையும் ஆகும், செல்லும் ஆகும். அதே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையரா இருந்துச்சுன்னா, லைக் வந்து வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருந்துச்சுன்னா, யூஎஸ்டி வந்து வீக் ஆயிடும். அதான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க மணி. அதனால வந்து அது ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ, குயிக் ரீகேப் பார்த்துக்கலாம். ஆ, அதான் சொன்னேன். என்எஃபினா என்ன? ஜாப்ஸ். சிபிஐனா இன்ஃப்ளேஷன்ஸ். எஃப்ஓஎம்சினா அந்த ரேட்டு. அந்த ரேட் வந்து அப்படியே இருக்கலாமா, இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஜிடிபினா growth, அதான் அந்த சேல்ஸ் பண்ணுறது, அந்த கண்ட்ரியோட மேனுஃபேக்சரிங். அது அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஜாப்லெஸ். ஸோ, ஜாப்லெஸ் பீப்புளெலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ, அதனால் வந்து இந்த இருக்கிறதுலே இந்த 5 நியூஸஸ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான நியூஸ். என்எஃப்பி, சிபிஐ, எஃப்ஓஎம்சி, ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ, இது வந்து தெரிஞ்சுக்குங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ, மஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சே ஆகணும். ஸோ, கோல்டன் ரூல்ஸ் ஃபார் பிகினர்ஸ். நோ ட்ரேடிங் 10 மினிட்ஸ் பிஃபோர் நியூஸ். ஸோ, அதுதான் சொன்னேன். 10 மினிட்ஸ் முன்னாடியும் ஆஃப்டரும் வந்து பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதான் வந்து லாட் சைஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதேமாரி கோல்டு, அதான் கோல்டு பேரும், அதான் கோல்டு பேரும் ப்ளஸ் வந்து யூஎஸ்டி பேர்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் மூமெண்ட்ஸ்லாம் அந்த டைம்லலாம். ஸோ, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஃபாரெக்ஸ் நியூஸஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு, ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்னன்னு. ஸோ, அகெயின் இந்த வீடியோ கூட பாருங்கள். உங்களுக்கு புரியலனா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ. ஸோ, ஃபண்டமெண்டல்ஸும் உங்களுக்கு புரியும். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ, அப்கமிங் வீடியோஸில் நான் வீடியோ வந்து இதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ, அது இந்த பிளேலிஸ்ட்டில் போடுறேன். 0 to ஹீரோ வந்து பாருங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ, ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ, இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.